ஸோ அந்த நுரையீரலுக்கு பாதுகாப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்க மூக்குல இருக்கிற அந்த முடிவுல இருந்து பின்னாடி டான்சில்ஸ், த்ரோட்ல இருக்க அடினாய்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஏன் இருக்கு அப்படின்னா நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு. இங்க வர காத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அசுத்தங்கள் எதுவும் உள்ள போகாம இருக்கு ஃபில்டர் பண்ணி அனுப்புறது தான் இந்த மூக்கு, தொண்டை, இதோட வேலை எல்லாமே. அதை தாண்டியும் இன்னைக்கு வந்து நுரையீரல் தொற்றுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு ப்ரொடெக்ஷன் நுரையீரலுக்கு மட்டுமே இருக்கு, மற்ற உறுப்புகள்லாம் தாண்டி நுரையீரலுக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் இருந்தும் அவ்வளவு வியாதிகள் இன்னைக்கு அவ்வளவு பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஆரம்பிச்சப்ப இருக்கிறத விட ஒரு 5 மடங்கு அதிகமான வியாதிகளும் சரி, அதே மாதிரி பேஷண்ட்ஸும் நம்ம பார்க்கணும். என்னோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்ப சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வந்து நுரையீரல் டாக்டரா ஆனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படத்தை பாருங்க. ஸோ இது என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏஐ போட்டோ தான், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு போட்டோ தான். பட் என்னன்னா இது இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜனை சேல் பண்றாங்க. நீங்க ஒரு காஃபி ஷாப் மாதிரி இந்த இடத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஆக்சிஜன் வைப்பாங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க நல்ல காத்த சுவாசிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் பாருங்கிற கான்செப்ட். இது உண்மையிலேயே டெல்லி, கல்கத்தா போன்ற இடங்கள்ல இருக்கு. ஸோ போறோம், நல்ல காத்த சுவாசிக்கிறதுக்காக காசு கொடுக்குறோம், அதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அங்க உட்காந்து டீ கடை மாதிரி வராங்க. இது இப்ப வரல, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருந்து டெல்லி போன்ற பெரிய நகரங்கள்ல இது இருக்குது. அப்போ இது ஆரம்பிச்சப்ப வந்து எல்லாம் வந்து ரொம்ப கேலியா வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க, பாரு ஆக்சிஜன்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்கிற மாதிரி. பட் இப்ப இந்த டைம்ல இது ரொம்ப சீரியஸா வந்து பார்க்கப்படுது. நிறைய ஆக்சிஜன் பார்ஸ் வந்து வந்திருக்கு டெல்லி, கல்கத்தா போன்ற நகரங்கள்ல. ஏன் இவ்வளவு ஒரு ஆக்சிஜனோட தேவை இருக்கு, ஏன் இவ்வளவு நுரையீரல் தொற்றுகள் வருது? காமனா எல்லாருக்கும் நீங்க நியூஸ்ல பாக்குற விஷயங்கள், டெல்லி போன்ற நகரங்கள்ல காத்துல வந்து வர பொல்யூஷன், அதாவது வாகன புகையா இருக்கலாம், தொழிற்சாலையில இருந்து வர புகையா இருக்கலாம், சிகரெட்ல இருந்து வர புகையா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வர புகையா இருக்கலாம். நிறைய புகைகள் வந்து நம்மளோட காத்தை வந்து அசுத்தப்படுத்துறதுனால அந்த AQI அப்படிங்கிறது கூடுது. அதனால வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த காத்தை சுவாசிக்கும் பொழுது வர ப்ராப்ளம்ஸ் தான் இந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இது அவுட்டோர் பொல்யூஷன், வெளிப்புற பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா லங் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருமே சுத்தி சுத்தி கேட்கறது, கடைசியா வந்து நிக்கிறது லங் கேன்சர். எல்லா மூச்சுக்குழாய பாதிக்கிற பிரச்சனைகள், எல்லா நுரையீரலை பாதிக்கிற பிரச்சனைகளுமே வந்து கடைசியில வந்து லங் கேன்சரா வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது என்ன வகையான புகையா இருந்தாலும் சரி. ஸோ ரிசர்ச் பண்றாங்க. ஒரு சில டாக்டர்ஸ், அதாவது ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் அப்படிங்கிறது சிகரெட் பிடிச்சா வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் கொஞ்ச நாள் ஆக ஆக டாக்டர்ஸ் வந்து கேன்சர் அப்படிங்கிறது சிகரெட் பிடிக்காத பேஷண்ட்லையும் பார்க்க வராங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வருது? யூஸ்வலா கேன்சர் அப்படிங்கிறது ஸ்மோக்கிங்கிற எக்ஸ்போஷர் இருந்தால் தானே வரும். ஏன் வந்து கேன்சர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணாதவங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டடி பண்றாங்க. அப்ப ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, புகை அல்லாத இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப காமனா இவங்களுக்கு இருக்கு, அதை சுவாசிக்கிறதுனால கேன்சர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறது நான் போக போக சொல்றேன். அவுட்டோர் பொல்யூஷன்ல இது ஒண்ணு. ஸோ இது நம்ம ரொம்ப காமனா பார்க்கறோம் இப்ப நிறைய இடங்கள்ல. சும்மா நம்ம வீட்டுக்கு, இன்னைக்கு நான் வெளியில வரும்போது கூட எங்க வீட்டுக்கு எய்தாப்புல கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சின்னதா ஒரு குப்பை தான், ரொம்ப இவ்வளவு பெரிய குப்பை கூட வேண்டாம், சும்மா ஒரு 4 பிளாஸ்டிக் அதோட கொஞ்சோண்டு இலை ஏதாவது ஒன்று போட்டு விட்டு எரிக்கிறாங்க. இது ஒரு மேஜர் சைலண்ட் பொல்யூஷன். ஸோ இதுல இருந்து வர்றது வந்து பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இலைகள், குச்சி இதெல்லாம் போட்டு நம்ம எரிக்கிறோம். இதே மாதிரி ஒண்ணு அதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் விறகடுப்பு. சரிங்களா? ஸோ விறகு அடுப்பும் சரி, இந்த மாதிரி இலைகளை எரிக்கிறதும் சரி, இதுல இருந்து வர அந்த ஃபியூவல் பேரு பயோமாஸ் ஃபியூவல்னு சொல்லுவோம். ஸோ பயோமாஸ் ஃபியூவல் அப்படிங்கிறது நுரையீரலை எப்படி பாதிக்குது அப்படின்னா, ஒரு சிகரெட்னால எப்படி பாதிப்பு ஏற்படுதோ அந்த அளவுக்கான நுரையீரல் பாதிப்பு வந்து இந்த மாதிரி பயோமாஸ் ஃபியூவல் வழியாகவும் வருது. கிராமங்கள்ல இன்னும் பாத்தீங்கன்னா பயிர் எல்லாம் எரிப்பாங்க. ஸோ பயிர் எரிக்கிறது, சாணத்தை எரிக்கிறது, இலைகளை எரிக்கிறது, விறகு எரிக்கிறது, இது எல்லாமே பயோமாஸ் ஃபியூவல் உண்டாக்குது.
அந்த பயோமாஸ் ஃபியூவலை யாரெல்லாம் சுவாசிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த பார்ட்டிகல்ஸ் உள்ள வர வர அது வந்து லாங் டர்ம்ல வந்து நுரையீரலை பாதிக்குது. ஒரு 70 வயசு ஒரு ஆள் வராங்க, ஒரு லேடி வராங்க, அவங்க இது வரைக்கும் சிகரெட் பக்கமே போனதில்லை, ஸ்மோக்குக்கு வெளியே இல்லை, ஆனாலும் வந்து அவங்க கிராமத்துல தான் இருந்தாங்க. எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நுரையீரல் பாதிப்பு வருது? அவங்களோட எக்ஸ்ரேயும் ஒரு சிகரெட் பிடிச்சவங்களோட எக்ஸ்ரேயும் ஒரே மாதிரி ஏன் இருக்கு அப்படின்னா, நாளடைவுல வந்து அவங்களுக்கு அந்த விறகுல சமைச்சது அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வீசிங்க உண்டாக்குது. ஸோ பயோமாஸ் ஃபியூவல் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா ஒரு 30-40 வருஷத்துல எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு இது. ஸ்மோக்கை தாண்டி இதுவும் வந்து வெளிப்புற பொல்யூஷன், அவுட்டோர் பொல்யூஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட், ரேடான். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த கிராஃப்ல பார்த்த ஒரு திரவம். ஸோ ரேடான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ், வாசனை இருக்காது, கண்ணுக்கும் தெரியாத ஒரு கேஸ். இது யூஸ்வலா பூமிக்கு அடியில மட்டுமே இருக்கிற ஒரு கேஸ். இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது தான் அந்த படத்துல சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வீடு கட்டும் போதும் சரி, போர் போடும் போதும் சரி, பூமியை வந்து நம்ம துளைக்கும் பொழுது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி மேல வர்றது தான் இந்த ரேடான் கேஸ். ஸோ யூஸ்வலா அது வரதை நீங்க தடுக்க முடியாது. மேல அந்த பூமியை வந்து நம்ம நோட்டும் பொழுது அதுல இருந்து எழும்புற கேஸ் தான் அது. ஸோ அதை நம்ம தடுக்க முடியாது. பட் அதை நம்ம வீட்டுக்குள்ள வராம தடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுல கிராக்ஸ் எங்கேயாவது இருக்கு, பிளவுகள் இருக்கு அப்படின்னா அது வழியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீட்டுக்குள்ள வர்றதுதான் இந்த ரேடான் கேஸ். ஸோ இது இம்மீடியட்டா ஒன்றும் பண்ணாது. நம்ம புகை, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சாம்பிராணி புகை, அந்த எரிக்கிற புகை மாதிரி அது உள்ள வர்றது தெரியாது, உங்களுக்கு இருமல் வராது, எதுவுமே தெரியாது. ஆனா இது வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆயிட்டே சேர்ந்துகிட்டே போகும். வருஷ கணக்குல இது சேர்ந்துகிட்டே இருக்கிறதுனால வந்ததுதான் இந்த லங் கேன்சர். ஸோ அந்த ஸ்டடியில என்ன பண்றாங்கன்னா, ஸ்மோக்கிங்கே பண்ணல, ஸ்மோக் பக்கமே போகல, ஆனாலும் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது அமெரிக்கால இதை கண்டுபிடிக்கிறாங்க. ரேடான் லீக்கேஜ் வந்து எல்லா வீட்லயும் இருக்கு. எங்கெல்லாம் வந்து பிரைவேட் வெல்ஸ் போடுறாங்க, அதாவது கிணறு தோன்றாங்களோ, எங்கெல்லாம் வந்து போர் போடுறாங்களோ, எங்கெல்லாம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களோ அதுல கிராக் இருக்கு அப்படின்னா இந்த ரேடான் கசிவு இருந்துகிட்டே இருக்கும். வருஷ கணக்குல இது ஆகும் பொழுது அவங்க எல்லாருக்கும் வந்து இது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரேடான் மீட்டர்னு ஒரு டெஸ்டிங் கிட் இருக்கும். அதை வீட்டில் ஒரு 3 மாசம் வைப்பாங்க. 3 மாசம் வைக்கும் பொழுது அதுல ஒரு அளவு வரும். ஸோ அந்த அளவு வச்சு இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் ரேடான் கசிவு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து கட்ட போற வீடுகள் எல்லாத்துலயுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரேடான் கசிவு இல்லாத மாதிரி சீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டரே கொண்டு வராங்க. ஸோ ரேடான் அப்படிங்கிறது இன்னும் நம்ம இந்தியாவில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ ரேடான் கசிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் கேன்சர் வர்றதுக்கு. ஸோ இன்டோர் பொல்யூஷன், அதாவது ஒரு 30 வருஷம் முன்னாடி ஸ்மோக்கிங் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் நுரையீரல் பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10-15 வருஷமா தான் வாகன புகை, மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுவும் வந்து நுரையீரல் பாதிப்புக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இன்டோர் பொல்யூட்டன்ஸ் தான் வந்து இனிமே அதிகமா இருக்க போகுது. அதாவது நம்ம கூடயே இருக்கிற சைலண்ட் டேஞ்சர் நுரையீரலை பாதிக்கும். ரேடான் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி பயன்பாட்டில் இருக்கிற விஷயங்களா தான் இருக்கும். ஸோ சமையல் புகையா இருக்கட்டும், அந்த நெடியா இருக்கட்டும், கொசுவர்த்தியில சுழல்ல இருந்து வர்றது, குட் நைட் ஆல் அவுட் போன்ற அந்த லிக்விட்ல இருந்து வர புகையா இருக்கட்டும், ரூம் ஃப்ரெஷ்னஸ், ரூம் ஸ்ப்ரேன்னு சொல்றோம், இதெல்லாம் வந்து அரோமேட்டிக் ஆயில்ஸ், அதாவது வாசனைக்காக போடுற அந்த எண்ணெய்கள், ஆயில்ஸ், அப்புறம் பெயிண்ட், ஏசியை ஃபில்டரை ஏன் கிளீன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுல இருந்து வர அந்த டஸ்ட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஏசி எப்படியுமே ஒரே காத்து தான் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கனால ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யாருமே நம்ம பண்ண முடியறது இல்லை. பட் ஆனா அதோட ரீசன் என்ன அப்படின்னா, அது திரும்பி திரும்பி அதே அசுத்தமான காற்று வந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். இன்னும் காமனா பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எனக்கு இங்கெல்லாம் வீட்டுல இருக்கும்போது ஒண்ணும் இல்லை, வேலைக்கு போகும்பொழுது தான் வருது அப்படின்னு. இங்கேயாவது நம்ம கரெக்ட் இந்த ஏசி எல்லாம் உடனே ஃபில்டர் கிளீன் பண்ண முடியும். காமன் ஏசியில பாத்தீங்கன்னா டக்ட் சிஸ்டம்னு வச்சிருப்பாங்க. அந்த டக்ட் எல்லாம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம், அந்த பெரிய வேலை. அதனால 6 மாசத்துக்கு ஒரு இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. இதெல்லாம் வந்து நம்ம கூடயே இருக்கும், ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள். அடுத்து வந்து ஊதுபத்திகள். ஸோ ஊதுபத்தி என்னதான் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், நல்ல ஸ்மெல் கொடுக்கறதா இருந்தாலும், அது வந்து ஒரு கார்சினோஜெனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால டெஃபினட்டா அதுவுமே வந்து ஒரு பொல்யூட்டன் தான். அப்புறம் சுவர்கள்,
ஸோ இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் டிஸ்டம்பர் அதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி இருந்த செவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தை உரியிற தன்மை இருக்கும். ஈரத்தை எதெல்லாம் ரீட்டைன் பண்ணுதோ அந்த சுவர்கள்ல பூஞ்சை அப்படின்னு சொல்றது வருது. நம்ம இந்த கொரோனா டைம்ல வெள்ளை பூஞ்சை கருப்பு பூஞ்சைலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல இந்த ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து கண்ணுக்கு தெரியாம செவர்ல வளரும். அது ரொம்ப காமனான ரீசன். வீசிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபங்கஸ் அலர்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப காமனா நம்ம வீட்டு செவர்கள்ல வளர்ற ஒரு பூஞ்சை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கூடயே இருக்கிற இன்டோர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது நம்மளோட பொல்யூஷன், நம்ம கூடயே இருக்கிற விஷயங்கள் பற்றியான ஒரு அவேர்னஸ். அடுத்து நம்ம பேச போறது, ஆமா டெஃபினட்டா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தூசி பூச்சின்னு சொல்லுவோம். ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹவுஸ் டஸ்ட் மைட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக்கான ஒரு பூச்சி. இது எப்ப வளரும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சேர்ந்திருக்க அந்த ஒரு குப்பையில தான் இது வளரும். டெய்லி வர குப்பையில வளராது. நம்ம சோஃபாக்கு பின்னாடி இருக்க இடம், பெட்டுக்கு அடியில் இருக்கிற இடங்கள், கர்டன்ஸ் அதாவது ஸ்கிரீன், மேட்ரஸ், பழைய பர்னிச்சர், இந்த மாதிரி விஷயங்கள்ல வளர்தான் இந்த தூசி பூச்சி. ஸோ இது பழைய சார் கேட்ட மாதிரி பிளாங்கெட், பழைய போர்வைகள், கம்பளம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சன் ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளியில ஒரு நீங்க எப்ப யூஸ் பண்ண போறீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி அதை நல்லா கிளீன் பண்ணி வெயில்ல வந்து ட்ரை ஆக விடணும் அப்படிங்கிறது முக்கியம். இல்லைன்னா அந்த தூசி பூச்சி வந்து அதுல வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா அதுவும் நம்ம கூடயே இருக்கிற ஒரு விஷயம் தான். அது நம்ம எல்லாருக்குமே இருக்கும், வீட்டுல யாருக்காவது இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அதை பத்தி நம்ம பேச மாட்டோம். அதை பத்தி பேசினா ரொம்ப கேலியா பேசுவோம். அதுதான் கொரட்டை. ஸோ கொரட்டை அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. கொரட்டை இருக்கிறவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, கொரட்டை விடுறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கவே மாட்டாங்க. ஸோ எவ்வளவு சீரியஸா இந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிருக்குன்னா விவாகரத்து வரைக்கும் போற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதை விட பெரிய விஷயம் உங்க ஹெல்த்துக்கே அது ஒரு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறது தான். ஸோ நார்மலா கொரட்டை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கழுத்து பகுதி, அதாவது மேல் மூச்சுக்குழாய், கீழ் மூச்சுக்குழாய்னு ரெண்டா பிரிப்போம். கீழ் மூச்சுக்குழாய் தான் நுரையீரல், மேல் மூச்சுக்குழாய்ங்கிறது சதையால ஆன பகுதி. ஸோ கழுத்து பகுதி யாருக்கெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கோ இல்லை உருவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறாங்களோ அந்த கழுத்து பகுதியில் இருக்க அந்த சதை தடிக்கும் பொழுது அந்த காத்து சிக்கிக்கிட்டு வர சத்தம் தான் அந்த கொரட்டை. அந்த அதிர்வுகள் தான் கொரட்டையா வரும். வெறும் கொரட்டை மட்டும் வந்தா பரவாயில்ல, என்ன பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க போற ஆக்சிஜனும் அந்த இடத்துல சிக்கிக்குது. ஸோ மூளைக்கு ஆக்சிஜன் போறதில்லை. மூளைக்கு ஆக்சிஜன் போகல அப்படின்னா மூளை எப்படி அதை எடுத்துக்கோம்னா அவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஸோ மூளைக்கு ஆக்சிஜன் வரலன்னா நீங்க தூக்கத்துல உங்களை யாராவது தலையணை வச்சு அமுக்குறாங்களான்னு தெரியாது, நீங்க மூழ்கிறீங்களான்னு தெரியாது. மூளைக்கு வந்து ஏதோ ஆபத்துன்னு மட்டும்தான் தெரியும், ஆக்சிஜன் வரல. ஸோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எழுப்ப ஆரம்பிச்சிடும். ஒரு அலாம் கிளாக் அடிச்ச மாதிரி எல்லா உறுப்பையும் எழுப்ப வைக்கும். ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை எழுப்புறதுக்காக, உங்களை காப்பாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு அது பாக்குல எல்லாத்தையும் எழுப்பி விட ஆரம்பிக்குது. பட் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம எந்திரிக்க மாட்டோம். மூளை மற்ற உறுப்புகள் எல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது காலையில நீங்க எந்திரிச்ச உடனே மூளை என்ன நினைச்சுக்கும்னா ஓகே இவர் இப்ப நம்ம காப்பாத்திட்டோம், அவர் தப்பிச்சிட்டாருன்னு நினைச்சு அது பாக்குல தூங்க போயிடும். ஸோ நம்ம தூங்கும் போது மூளை தூங்கணும், நம்ம முழிக்கும் போது மூளையும் முழிச்சிருக்கணும். ஆப்போசிட்டா நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பகல்ல கிடைக்கிற நேரம்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. கொரட்டை விடுறவங்க டிப்பிக்கலா பாத்தீங்கன்னா நல்லா தூங்கியிருப்பாங்க, யாருமே தூக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிருப்பாங்க. ஆனாலும் பகல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது பேர் வந்து மூளை சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூளை சோர்வோட அடையாளங்கள் தான் இப்ப நம்ம சொன்ன அந்த எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ். பகல்ல எப்பயும் தூங்குறதை விட அதிகமா தூங்குறது, இரிட்டபிலிட்டி வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு எரிச்சல் வரும். இதெல்லாமே வந்து ஒரு தூங்காம இருந்த மூளையோட அறிகுறிகள். ஸோ பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அடுத்த நாள் வரும். சரி இது மட்டும் தானே வருது, இது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இது எப்படி நம்ம லைஃப்க்கு டேஞ்சர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிப்பிக்கலா ஒரு கொரட்டை வியாதி இருக்கிற ஒரு பேஷண்ட் எப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 50 வயசுல ஒரு லேடி வராங்க அப்படின்னா ஐசியூல ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஆறாங்க.
போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மூச்சு திணறலும் இருக்கு, இருதய கோளாறும் இருக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நாள் அவங்களுக்கு மூச்சு திணறல இருந்ததில்லை, இருதய கோளாறு இருந்ததில்லை, ப்ரெஷரும் இருந்ததில்லை, ஹார்ட் அட்டாக்கும் வந்ததில்லை. இது எல்லாமே எப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் இந்த குரட்டை வியாதி. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கு மேல மூச்சு குழாயில பிரச்சனையா கீழே பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சிகரெட் குடிச்சு மூச்சு அடைச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான், குரட்டை வந்து மூச்சு அடைச்சாலும் அதுக்கு ஒண்ணுதான். சோ இது டெய்லி நடக்க நடக்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் குறைபாடை இருதயம் தாங்கிக்கிட்டே இருக்கும். தாங்க 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 ஒரு நாள் வந்து உங்க நுரையீரல் எப்படி வந்து ஒரு சிகரெட் பிடிச்சவங்களுக்கு பாதிச்சு ஆக்சிஜன் குறையுதோ அதே மாதிரி உங்க குரட்டை வியாதினால நுரையீரல் பாதிக்கப்படுது. அதே மாதிரிதான் இருதயம் பாதிக்கப்படும். ஸோ ஒரு சின்ன குரட்டை வியாதி அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஐசியூல ஹார்ட் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இதுவும் பரவாயில்ல, இது ஒரு டேஞ்சர் இல்லை அப்படின்னு சொல்றப்ப அடுத்து இன்னொரு பெரிய டேஞ்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்துல 4 ஸ்டேஜ் இருக்கும். ஸோ 4th ஸ்டேஜ் தான் டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம், ஆழ் தூக்கம்னு சொல்லுவோம். ஸோ ஆழ் தூக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்லீப் சைக்கிள்னா 90 நிமிஷம். ஸோ 90 நிமிஷத்துல அந்த 4வது ஸ்டேஜ்ங்கிறது கடைசி ஒரு 25 நிமிஷம். ஸோ இது 1.5 மணி நேரத்துக்கு ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கணும். டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு 2 மணில இருந்து 5 மணி டைம்ல தான் ரொம்ப அதிகமா வரும் ஆழ் தூக்கம்ங்கிறது. ஸோ டீப் ஸ்லீப்ல ஒருத்தர் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை நீங்க அப்படி தூக்குனா கூட தெரியாது. எல்லா சதைகளும் உடம்புல லூஸா இருக்கிற வேண்டிய டைம் அந்த டைம். லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கழுத்துல இருக்க சதையும் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆகும் பொழுது திணறலும் அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப கவனமா பார்த்துருந்தீங்க, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகாலையில தான் வரும். யாருமே நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் மத்தியானம் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க, விடிகாலையில வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். இதுதான் ஏர்லி மார்னிங் கார்டியாக் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்லி மார்னிங் கார்டியாக் ஈவென்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த குரட்டை வியாதி. ஸோ ஒரு சின்ன குரட்டை வியாதி வந்து எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இது ஒரு மல்டி சிஸ்டம் டிசீஸா மாறி நிற்குது. ஸோ வெறும் குரட்டையா இல்லாம உடம்புல எல்லா உறுப்புகளையும் பாதிக்கிற ஒரு விஷயமா வந்து இது நிக்கிறதா இந்த குரட்டை வியாதி. இதை ஈஸியா டெஸ்ட் பண்ணலாம். சும்மா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் தான், ஒரு பெல்ட் மாட்டிட்டு நோஸ்ல ஒரு இதை மாட்டிட்டு ஒரு நாள் நைட்ல டெஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள் தான். சின்னதா ஒரு மெஷின் மட்டும் போட்டுட்டு தூங்குனீங்கன்னா அது பாக்குல வந்து சரியாயிடும். ஸோ ஜென்ரலா வந்து இப்ப அடுத்து நுரையீரலோட ஒரு டிப்ஸ் மாதிரி கொஞ்சம் சொல்லலாம். ஸோ எப்படி நுரையீரலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப இருக்கிற வியாதிகள், இப்ப இருக்கிற அந்த கண்டிஷன், என்வைரன்மெண்ட்டுக்கு நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே வழியா இருக்கும். ஏன்னா மருந்துகள் மற்ற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தடுப்பூசிகள். எப்படி கொரோனாக்கு தடுப்பூசிகள் அப்படின்னு இருந்ததோ அதே மாதிரி நுரையீரல் தொற்றுகளுக்கு தடுப்பூசி வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஃப்ளூ வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், நிமோனியா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து எப்பவுமே போட்டுக்கிறது. நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் சரி, சுகர் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து இந்த வேக்சின்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது யோகா அண்ட் மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நுரையீரல் பிரிவுல அடுத்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, அடுத்து ரொம்ப அதிகமா எல்லாரும் பண்றது வந்து நுரையீரல் மறுவாழ்வுன்னு சொல்லுவோம், பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோட ஐடியாவே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நுரையீரல் ஏற்கனவே பாதிச்சவங்களும் சரி, நல்லா நார்மலா இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு கால் வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த காலை நம்ம பயன்படுத்தாம இருக்க முடியாது, அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு குதிக்கணும் அப்படின்னா 2 காலும் தேவைப்படுது, நடக்கணும்னாலும் 2 காலும் தேவைப்படுது. ஸோ நல்லா இருக்க காலுக்கு மட்டும் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறது இல்லை, 2 காலுக்குமே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரிதான் நுரையீரல் பாதிச்சிருந்தாலும் அதை டெய்லியும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நாளைக்கு ஒரு நுரையீரல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட அந்த தாங்குற அளவுக்கு அந்த நுரையீரல் வந்து ரெடியா இருக்க முடியும். ஸோ பல்மரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறதுல முக்கால்வாசி எக்ஸசைஸ் எல்லாமே யோகால இருந்து தான் வந்திருக்கு. ஸோ யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல டயஃப்ரமேட்டிக் பிரீதிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ண வந்து நுரையீரலோட ஒரு கெப்பாசிட்டி கூடும். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ரேடான் கசிவுகளை தடுக்கிற மாதிரி வீட்டில் வந்து சீலிங்லாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ண சொல்லணும். எஸ்பெஷலி கீழே வந்து
ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் கரெக்டா வச்சுக்க பார்க்கணும். ஸோ வென்டிலேஷன் இல்லாத இடங்கள், காற்றோட்டம் வந்து போய் வராத இடங்கள்ல இந்த ரேடான் வந்து அக்யூமுலேட், அதாவது சேர்ந்துக்கிட்டே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேடான் கசிஞ்சாலும் அது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஜன்னல் இருந்தால் தான் அது எஸ்கேப் ஆகும். ஸோ ரேடான் கசிவுகளை கண்ட்ரோல் பண்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவுகள். ஸோ உணவுகள்ல எல்லாருக்கும் நார்மலா வந்து நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள்னா குளிர்ந்த பானங்கள் எதுவும் அருந்த வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு தயிரோ பாலோ இதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான். நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்க உணவுகளை அருந்த வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் செரிமானம் ஆகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடா வெளியே வரப்போகுது. எந்த கழிவை வந்து நுரையீரல் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியேற்றிட்டு இருக்கோ அந்த கழிவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போறோம் உடம்புல. ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட சாப்பிட, அதாவது கார்போஹைட்ரேட்னா நம்ம சாப்பிட்ற யூஸ்வலான அரிசி வகைகள், தோசையா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், சாதமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமானா நுரையீரலுக்கு அதிகமான லோடு போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பதிலா மாற்றா என்ன மாதிரி உணவுகள் எடுக்கிறோம்னா, கொழுப்பு சக்தி அதிகமா இருக்கிற உணவுகள், புரதச்சத்து அதிகமா இருக்க உணவுகள். ஸோ இந்த உணவுகள் எடுக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகிறது உடம்புல தேவையில்லாம எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடு உருவாகாது. ஸோ இந்த மாதிரி பட்டர் ஃப்ரூட்டா இருக்கலாம், கீரைகள் இருக்கலாம், நட்ஸ், அப்புறம் இந்த பெரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஸ்னா நம்ம ஊர்ல நாவல் பழம், இந்த மாதிரி பழங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லண்டன்ல ஆரம்பிச்சோம், இப்ப அமெரிக்கால முடிக்கிறோம். பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் இது. An ounce of prevention is worth a pound of cure. ஸோ வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல ஒரு கடுகளவு கவனம் நம்ம செலுத்தினா கூட கிலோ கணக்குல நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நுரையீரல் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. பஞ்சபூதங்களால இயங்குற ஒரே உறுப்பு நம்ம நுரையீரல் மட்டும்தான். பிறந்தா உயிர் இருக்குன்னு சொல்றதுக்கு நுரையீரல் வேணும், இறக்கும்போது உயிர் பிரியுதுன்னு சொல்றதுக்கும் நுரையீரல் வேணும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம நுரையீரலை கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு. நன்றி, வணக்கம். முக்கியமான ஐயா முதல் சொன்னாங்க. இது முக்கியமான பணி. ஒரு 10-15 நிமிடம் உங்களுடைய சந்தேகம், அதாவது இந்த துறையை சார்ந்த எனக்கு ஒட்டி நீங்க எல்லாரும் தெரியும். இந்த நுரையீரல் சம்பந்தமாக என்ன கேட்க வேண்டுமோ கேட்க வேண்டியது மிக சிறப்பாக இல்ல நான் இங்கே நினைக்கிறேன். எது சார் அந்த ரேடான் சொன்னீங்க அதுவா? லங்ஸ் கெப்பாசிட்டிங்க. ஓகே, லங்ஸ் கெப்பாசிட்டி மெஷர் பண்றதுக்கு பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். நுரையீரல் செயல்திறன் பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஒரு மெஷின்ல தம் கட்டி நல்லா ஊத சொல்லுவோம். அது ஊதும் பொழுது நீங்க நுரையீரலை சுருக்கியும் பார்க்க முடியும், விரிச்சும் பார்க்க முடியும். ஸோ அது சுருங்கும் பொழுதும் விரியும் பொழுதும் அதோட தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனாலே நுரையீரல் கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல இருக்கவங்க தான் சொல்லணும். இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரட்டை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா நான் எப்பவுமே சொல்றது, கூட யார் இருக்காங்களோ அவங்களை கூட்டுவாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மூளை சோர்வு வேணா அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும். சிம்பிளா வந்து நீங்க கேட்கறது தனியா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்க. ஸோ அன்னைக்கு அவருக்கு தெரியாது, கொரட்டை விடுறது அவருக்கு தெரியாது. ஆனா அது அடுத்த நாள் சிம்டம்ஸ்ல உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி காலையில ஒரு 7-12 மணிக்கு ஒரு 11 மணிக்கு ஒருத்தர் தூங்குறாரு, காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு, 8 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்காரு. காலையில ஒரு 11 மணிக்கு போய் அவர் வேலையில உட்கார்றாருன்னு வச்சுப்போம். நல்லா சாப்பிட்றாங்க, குளிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் வேலையில உட்காரும் போது அந்த டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். பட் டிப்பிக்கலா உங்களுக்கு கொரட்டை வியாதி இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த 11 மணிக்கும் உங்களுக்கு ஒரு அலுப்பு இருந்துகிட்டே இருக்கும். போய் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். மத்தியானம்னா கம்பல்சரியா தூங்கியே ஆகணும்.
ஒரு ட்ரெயின் பஸ்ல ஏறி உட்காந்தா 10 நிமிஷத்துல தூங்கிடும். இதெல்லாம் தான் வந்து குரட்டை வியாதிகளோட அறிகுறிகள். ஸோ நீங்க கண்டுபிடிக்க முடியலைன்னாலும், பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லலைன்னாலும், நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து சிம்டம்ஸ். எடை அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடையை குறைக்கணும்னு சொல்லுவோம். இத ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மாற்றக்கூடியவை, மாற்ற முடியாதவை, அதாவது மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லிதான் பிரிப்பாங்க. யாரெல்லாம் இப்ப முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, கழுத்து பகுதி யாருக்கெல்லாம் குட்டையா இருக்கோ அவங்களுக்கு இது அதிகமா வரும். வெயிட்னால வருதுன்னா வெயிட்டை குறைக்கலாம்னு சொல்லலாம். கழுத்து பகுதி குட்டையா இருக்கிறத நீங்க மாத்த முடியாது. ஸோ அப்ப அதுக்கு ட்ரீட் தான் பண்ணணும். குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா எடையை குறைச்சா அது சரியாயிடும். இல்ல ஒரு சில பேருக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கும், இல்ல மூக்குல சதை வளர்ந்துருக்கும், அப்பவும் குரட்டை வரும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அதை சரி பண்ணாலே இது சரியாயிடும். பட் யாரெல்லாம் வெயிட்டை குறைக்க முடியாதோ, ஒரு 60 வயசுல ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு முட்டி வலிலாம் ஆல்ரெடி வந்திருக்கும், இனிமே போய் நடங்கன்னு சொன்னா அவங்களால நடந்து வெயிட் எல்லாம் குறைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணுமே தவிர அதை தவிர்க்க முடியாது. ஸோ யாரு ஏஜ், அது முக்கியமான ஃபேக்டர் வந்து ஏஜ். ஏஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு சிவியரா இருந்தாலும் நம்ம அதை வெயிட்டை குறைக்க சொல்லியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணியோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒரு பண்ணி நம்ம அதை சரி பண்ண முடியும். ஏஜ் அதிகமா இருக்கும் பொழுது அதை ட்ரீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். ஒரு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, ஒரு ஸ்ட்ரா வழியா நீங்க உரியுறீங்க, சரிங்களா? ஸ்ட்ரால வந்து ஏதோ ஒன்று மாட்டிக்குது, ஒரு கல்லோ ஏதோ ஒன்று மாட்டிக்குது. ஸோ என்ன ஆகும், நம்ம இழுக்க 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 அது சன்னமாயிட்டே தான் போகும். ஸோ எடுத்து நம்ம வெளியே அடிச்சு ஒரு ஊதுறோம்னு வச்சுக்கோங்க, அது ஓப்பன் ஆயிடும். இதுதான் அதோட ட்ரீட்மெண்ட். ஸோ இது நீங்க சன்னமாயிட்டே போகுது, இந்த இடத்துல நீங்க மூச்சை இழுத்துட்டே இருக்கீங்க, அது சன்னமாயிட்டே போகுது. ஸோ அதை ஓப்பன் பண்றதுக்கு ட்ரீட் பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஓகே. மூக்கு தொண்டை அதை தாண்டிதான் நுரையீரல். ஸோ மூக்கும் தொண்டையும் தான், காத்து வந்து நேரடியா நுரையீரலுக்குள்ள போகாது, மூக்கு தொண்டையை தாண்டி தான் போயாகும். ஸோ மூச்சு குழாயின்னு பேசினாலே வந்து மூக்குல இருந்து தான் சொல்லணும். ஸோ மூக்கு, தொண்டை, மேல் மூச்சு குழாய், தொண்டைக்கு கீழே இருக்கிற பகுதி தான் கீழ் மூச்சு குழாய்ன்னு சொல்லுவோம். ஸோ மூக்குல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருமலா வரும். சைனஸ் இருக்கு அப்படின்னா, சைனஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னா அது வீசிங்கா வரும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மூக்குல ஒரு பிரச்சனை அலர்ஜி ஆகுதுன்னா நுரையீரல்லையும் அது அலர்ஜி ஆகும். ஸோ கண்டிப்பா எல்லாமே ரிலேட்டடா தான் வரும். அதே மாதிரிதான் தொண்டையிலையும். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு தொண்டை வலி, காய்ச்சல் தான் வரும். அதை தொடர்ந்து தான் இருமல் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து இதை யூனிஃபார்ம் ஏர்வேன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே மாதிரியான தசையால ஆனதுதான் இந்த மூச்சு குழாய்கள். மூக்குல என்ன ஒரு லைனிங் இருக்கோ அதே லைனிங் தான் அவங்க நுரையீரல் வரைக்கும் போகும். ஸோ இங்க ஒரு விஷயம் அலர்ஜி ஆகுதுன்னா கீழேயும் ஒரு விஷயம் அலர்ஜி ஆகும். ஸோ எப்பவுமே அலர்ஜி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா அலர்ஜியும் சேர்த்து தான் பார்க்கணும். மூக்குக்கு மட்டும் அலர்ஜி ஆகுது, நுரையீரலுக்கு மட்டும் அலர்ஜி ஆகுதுன்னு இல்லை, காத்து போற எல்லா பாதைகள்லயும் அலர்ஜி ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பா ரிலேஷன் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, ஸோ ஒரு வீசிங் வருதுன்னா முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, மூச்சு குழாயோட சுருக்கம் நடக்குது. ஏன்னா குழாய்கள் மாதிரி இருக்கிறதுனால நல்லா இப்படி இருக்கிறது நல்லா சுருங்கும். ஸோ அந்த நெபுலைஸ்டு மெடிசன் உள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னா நேரா நுரையீரலுக்கு தான் போகும். இப்போ எப்படி கண்ணுக்கு சொட்டு மருந்து போடுறோம், அதே மாதிரி நுரையீரலுக்கான சொட்டு மருந்து தான் இந்த நெபுலைசர். ஸோ நெபுலைசர் உள்ள போகும் பொழுது ஒரு 5 அல்லது 6 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த சுருங்கின மூச்சு குழாய்கள் விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெபுலைசரா இருக்கட்டும், இன்ஹேலரா இருக்கட்டும், எல்லாம் ஒரே மருந்து தான், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல தான் கொடுப்பாங்க. இன்ஹேலர் அப்படிங்கிறப்ப வந்து பவுடரா வரும், நெபுலைசர் அப்படிங்கிறப்ப லிக்விடா வரும். ஸோ யாரால இழுக்க முடியுதோ, யாருக்கு வந்து எந்த ஏஜ்க்கு எது தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கிறோம். பட் டெஃபினட்டா அது போய் உள்ள பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு குழாய்கள் விரிவடைய வைக்கும். தைராய்டு பிரச்சனைகள், தைராய்டு கட்டியா இருந்தா மட்டும்தான் மூச்சு குழாயை போய் பாதிக்குமே தவிர, தைராய்டு நோய், தைராய்டு மாத்திரை எடுக்கிறவங்களுக்கும் நுரையீரல் பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தைராய்டு கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, மருந்து எடுக்காம விட்டோம்னா எல்லா உறுப்பும் பாதிக்கிற மாதிரி நுரையீரலும் பாதிக்கலாம். ஸோ தைராய்டு இருக்கிறதுனால தைராய்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு எதுவும் வராது.
பிரீத்திங் எக்ஸசைஸ், எஸ், சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம்னா பலூன் வாங்கி ஊதுங்க. அதுதான் சிம்பிளான எக்ஸசைஸ். ஸோ ஒரு பலூன் நீங்க ஊதும் பொழுது விட்டு விட்டு ஊத முடியாது, ஒரே தம்ல தான் ஊதி ஆகும். ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் வந்து பலூன் ஊதுறது. ரெண்டாவது வாக்கிங் போறது. ஸோ ரெகுலரா வாக்கிங் பண்றது அப்பர் பாடி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது காலை மடக்கி செய்யாம மேல் உடல் மட்டும் செய்யற எக்ஸசைஸ் அப்பர் பாடி எக்ஸசைஸ், பலூன் மாதிரி விஷயங்கள் ஊதுறது, வாக்கிங். இதுதான் வந்து இந்த ஏஜுக்கான எக்ஸசைஸ். கொஞ்சம் யங்கா இருக்காங்கன்னா சைக்கிள் ஓட்டுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்ல முடியும். ஓகே. அலர்ஜி அப்படிங்கிறதுக்கு ஓகே, சரி, அலர்ஜி அப்படிங்கிறதுக்கு தடுப்பூசிகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அலர்ஜி அப்படிங்கிறது ஒரு தீய விஷயம் கிடையாது. இப்ப நம்ம உடம்போட ப்ரொடெக்ஷனுக்கு அடியில தான் இருமலா இருக்கட்டும், தும்மலா இருக்கட்டும், அலர்ஜியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்காக இருந்த விஷயங்கள். பூச்சி கடிச்சா தடிச்சு ஆகணும், தடிக்கிறது பிரச்சனை இல்லை, தடிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால அலர்ஜிங்கிறது ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ். என்ன அலர்ஜி பண்ணுதோ அதை உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதை ஒதுக்கி வைக்க முடிஞ்சிச்சுன்னா அதுதான் பெஸ்ட். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. மீன் சாப்பிட்டாலும் எனக்கு அரிக்காம இருக்கிறதுக்கு ஊசியோ மருந்தோ கிடையாது. என்ன பண்ணலாம்னா, நீங்க கேட்கறது என்னன்னா அலர்ஜியை சரி பண்றதுக்கான ஊசிகள் எது இருக்கான்னு கேட்குறேன். பயாலாஜிக்கல் தெரப்பின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எப்படின்னா வெறும் அலர்ஜிக்கு மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் வந்து மருந்து போட்டாலும் கேட்காத அளவுக்கு அலர்ஜி இருக்கும். ஸோ ஒரு சில நீங்க செட்ரிசன் போட்டா கேட்குது அப்படின்னா அந்த அலர்ஜிக்கு செட்ரிசனே போதும். செட்ரிசன் போட்டாலும் எனக்கு அலர்ஜி சரியாகலைன்னு சொல்றவங்களுக்கு அந்த ஊசிகள் ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். 100 அலர்ஜி பேஷண்ட்னா ஒரு அலர்ஜி பேஷண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி ஊசி தேவைப்படும். 99 பேருக்கு செட்ரிசன் போட்டாலும் அலர்ஜி சரியாயிடும். இல்லையா, என்ன அலர்ஜிக்கான காரணமோ அதை தள்ளி வச்சாலே சரியாயிடும். அவ்வளோ. எஸ், ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து நீங்க ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னாலே சைட்ல திரும்பி படுங்கன்னு தான் சொல்றது. ஸோ நேரடியா நேரா நம்ம கவுந்து படுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த மூச்சு குழாய்கள் இன்னும் வேகமா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ லெஃப்ட்ல படுக்க சொல்லுவோம், இல்லை ரைட்ல படுக்க சொல்லுவோம். இல்லைன்னா இன்னும் என்ன சொல்லுவோம்னா, நம்மளே வந்து தெரியாம நேரா படுத்துருவோம்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைட்ல படுத்துட்டு ரைட் சைட்ல ஒரு தலையானை அடியில வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம தூக்கத்துல கூட திரும்பி படுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ நல்ல கேள்வி. அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு படுக்கும்பொழுது தான் வந்து அது இன்னும் நல்லாவே கம்மியாகும். இந்த ஸ்லீப் டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க ரைட் சைடு படுக்கும்பொழுது குறையறது காமிக்கும், லெஃப்ட் சைடு படுக்கும்போது குறையறது காமிக்கும். நீங்க நேரா படுத்தா அதிகமாகுன்னே அந்த டெஸ்ட் காமிக்கும். இல்ல சொல்லுங்க. ஃபேனுக்கு நேரா, ஓகே, ஃபேனுக்கு நேரா படுக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெம்பரேச்சரை பொறுத்து. குளிர்காலத்துல ஃபேனுக்கு நேரா படுக்கும் பொழுது ட்ரையான ஏர் வரும். ஸோ ஏசியா இருக்கட்டும் இல்ல ஃபேனா இருக்கட்டும், வேகமா வரும்போது ஈரப்பதம் இல்லாத அந்த காத்து வரும்போது என்ன ஆயிரும்னா தொண்டையெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் காஞ்சு போயிடும். அதனால ஒரு இருமல் வரும். டெம்பரேச்சர், அதாவது குளிரா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா யாருமே ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கவே முடியாது, யாருமே சினிமா தியேட்டருக்கு போயிருக்கவே முடியாது. ஸோ இது டெம்பரேச்சர் சம்பந்தமான விஷயம் இல்லை. அந்த டெம்பரேச்சரோட சேர்ந்து அந்த காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு, அந்த காத்துல எவ்வளவு அசுத்தம் இருக்குங்கிறது தான் நமக்கு இருமல் வருதா இல்லையாங்கிறத சொல்லணும். ஆமா, இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு தெருவுல இருக்கிறாங்கன்னா, ஒரு தெருவுல 4 வீடு இருந்துச்சு, வென்டிலேஷன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த காத்து வந்து உள்ள அவ்வளவா வராது. இப்ப ஒரு சின்ன ஏரியால ஒரு 50 வீடு இருக்கு, 40 வீடு இருக்கும் பொழுது அது எங்கேயும் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாம எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த காத்து வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இதை நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஃபேன் இந்த மாதிரி விஷயங்கள் அது இன்னும் அதிகமா இழுக்கிற விஷயங்கள் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். விண்டோஸ் எல்லாமே ஓபன் பண்ணி வச்சிடலாம். ஃபேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைக்கலாம். சிம்பிளா அவங்க சொல்லலாம், நீங்க எரிக்கிறத நிறுத்துங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். ரெண்டாவது இந்த ஃபேன் வழியா ரொம்ப அதிகமா இழுக்காம பார்த்துக்கணும். அதான் ஃபேனே ஒரு எக்ஸாஸ்ட் தான். ஐ மீன் ஃபேன் இருந்தா உள்ள இருக்கும், எக்ஸாஸ்ட் வெளியே தள்ளும். சளி அப்படிங்கிறது டெய்லி எல்லாருக்குமே உற்பத்தி ஆகிற ஒரு விஷயம்.
ஸோ அது வந்து சளி உடம்புல உற்பத்தி ஆகிறதே வந்து நமக்கு அறியாம வெளியேறிடணும். எப்ப வந்து சளி அதிகமா வருதோ, அதாவது இப்போ ஒரு காய்ச்சலோட சளி வருது அப்படின்னா அது இயல்பு. அலர்ஜியோட சளி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாள் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா சளி நுரையீரலை பாதிக்காது. நுரையீரல் பிரச்சனைனா சளியை உற்பத்தி ஆகுது. சூடம் இல்ல, ஊதுபத்தி தான் நம்ம சொன்னோம். சூடம் அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷத்துல வந்து அணையக்கூடிய விஷயம். சாம்பிராணி அதான் சாம்பிராணி வந்து 2 நிமிஷத்துக்கு மேல நம்ம வச்சுக்க மாட்டோம். சூடங்கிறது 2 நிமிஷத்துல அணைஞ்சிடும். ஊதுபத்தி தான் வந்து ரொம்ப நாள் நம்ம ரொம்ப நேரம் வீட்லயே சுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் தான். சூடம் அவ்வளவா ப்ராப்ளம் பண்ணாது. அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டோஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் வெளியேறிடும்.